الحمد لله الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وآله وأصحابه تكون لك رضاء ولحقه أداء وأعطه الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: والنجم والشجر يسجدان. وقال النبي صلى الله عليه وسلم: إذا قامت القيامة وفي يد أحدكم فصيلة فليغرسها. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. يا سيدي يا رسول الله خذ بيدي، يا سيد احضرني يا محي الدين. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் மேலான அன்பும் அருளும் நம் மீது இன்றும் என்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் பொருத்தம் பெற்ற நல் அடியார்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடனேயே மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, கடந்த மாதம் உலகின் பல பகுதிகளிலேயும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சென்ற மாதத்தினுடைய தொடக்கத்தில் இந்தோனேஷியாவிலே நிலச்சரிவு தொடங்கியது. அதைத் தொடர்ந்து வட ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவிலே நிலச்சரிவு, அதற்கு பிறகு சைனாவிலே நிலச்சரிவு, அதற்கு பிறகு உலகத்தினுடைய வேறு சில நாடுகளில், நேபாளம் போன்ற நாடுகளில் நிலச்சரிவு. இப்படி உலகத்தினுடைய பல பகுதிகளில் பல நாடுகளில் நிலச்சரிவு என்று தொடர்ந்து சென்ற மாதத்தில் நாம் பல தடவை கேட்டோம். இறுதியாக இந்தியாவில் நிலச்சரிவு, அதுவும் நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளாவிலே பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஊர்களே காலி. பெரும் சோகம். அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண இயலவில்லை, முடியவில்லை. அகோரமான காட்சிகள். யாரும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். கேரளாவை பொறுத்த அளவிற்கு ஒரு வளமிக்க செழிப்பான ஒரு பூமி. அதிலையும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு நல்ல அழகான டூரிஸ்ட் பிளேஸ். வயநாடு. நிறைய கண்கொள்ளா காட்சிகள், மரங்கள், செடிகள், கொடிகள். மிக அற்புதமான ஒரு பகுதி. அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் கேரளா இருக்கிறது. மழை, வெள்ளம் இதெல்லாம் கடந்த காலங்களில், கடந்த நாட்களில் கேரளாவிற்கு வந்திருக்கிறது. அதனால் சிரமங்கள், அழிவுகள், பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது மீட்பு குழு அங்கே நிலச்சரிவிலே ஏற்பட்டு மரணமாகி போனவர்களை மீட்டெடுக்கக்கூடிய மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீட்பு குழு சொல்கிறார்கள், இது மாதிரி ஒரு பேரிடரை நாங்கள் காணவில்லை. அந்த அளவிற்கு இரவு
எல்லோரும் நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்வது போன்றுதான் அன்று இரவும் தூங்கச் சென்றார்கள். மறுநாள் காலை எழுந்ததும் என்னென்ன வேலைகளில் ஈடுபட வேண்டும், என்னென்ன காரியங்களை மறுநாள் செய்ய வேண்டும் என்கிற கனவோடுதான் போய் படுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வே கனவாகி போய்விட்டது. மறுநாள் காலை எழுந்திருக்கவில்லை. வீடுகளில் நிம்மதியாக உறங்கியவர்கள் நிரந்தரமாக உறங்கி போனார்கள். அவர்களுடைய வீடுகள் அவர்களுக்கு கபரு குழிகளாக மாறி போய்விட்டது. வீடுகள் எல்லாம் மண்ணறைகளாக ஆகிவிட்டது. இவருடைய சோகம் யாரார் எதிர்பார்த்திருப்பார்களா? இப்படி ஒரு பெரிய ஒரு பேரிடர், பேரபாயம் ஏற்பட போகிறது என்பதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரை ஏற்படுத்தி இருக்கிறானே, இது அவன் செய்த தவறா அல்லது மழை பெருவெள்ளம் வந்தது மழை செய்த தவறா அல்லது மனிதர்கள் செய்த தவறா? எல்லோருமே இந்த பேரிடர் குறித்து இரங்கல் தெரிவிக்கிறார்கள், அனுதாபத்தை வெளிப்படுத்துகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். சில பேர் ஏன் இது ஏற்பட்டது என்பதற்கான காரண காரியங்களை அலசி ஆராய்கிறார்கள், அதற்கான விளக்கங்களை தருகிறார்கள். ஏன் இப்படி ஒன்று ஏற்பட்டது? பொதுவாக கேரளாவிற்கு அதிகமாக பயணித்தவர்களுக்கு தெரியும், கேரளா என்பது ஒரு மலைப்பாங்கான பகுதிதான். வீடுகள் எல்லாம் தனித்தனியாகத்தான் இருக்கும், உயரமாகத்தான் இருக்கும். அங்கே பயணிப்பவர்கள் மேலே ஏறும் பொழுதே ஒரு பயத்தோடு தான் ஏறுவார்கள். சரிந்து விடுவோமா, இந்த பூமி சரிந்து விடுமோ என்கிற ஒரு பயத்தில் தான். ஆனால் இத்தனை காலம் சரியவில்லை, இன்றைக்கு சரிந்திருக்கிறது. ஏன் சொல்வார்கள்? இதெல்லாம் என்ன காரணத்தால் இது நடந்தது என்பதை யூகித்து ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் சொல்கிற தகவல்கள் நமக்கு என்ன தெரியுமா? கலிபோர்னியாவினுடைய பல்கலைக்கழகத்தில் நில ஆராய்ச்சி, பூமியில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மரியம் ஜக்கரியா என்பவர் சொல்கிறார், ஏன் இப்படி கேரளாவிலே ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கிறது, இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு பேரிடர் ஏன் ஏற்பட்டது என்றால், பூமி அதனுடைய ஸ்திரத்தன்மை இழந்து போய்விட்டது. பூமி ஸ்திரமாக இருக்கும் பொழுது அது நிலையாக இருக்கும். அதனுடைய ஸ்திரத்தன்மை இழந்து போகும் பொழுது அது சரிந்து விடுகிறது, அது நிலை குலைந்து விடுகிறது. இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அது ஸ்ட்ராங்காக இல்லை, அதனுடைய ஸ்திரத்தன்மை இழந்துகிறது என்று சொன்னால் அது சரிந்து போகும். அங்கே இருப்பவர்கள் இறந்து போய் விடுவார்கள். பூமி அப்படித்தான் சரிந்து விட்டது. ஏன் ஸ்திரத்தன்மை இழந்து போனது? பூமியினுடைய ஸ்திரத்தன்மை ஏன் இழந்தது என்று சொன்னால், பூமியிலே நீர் இல்லை. எங்க? கேரளாவில் அதிகமான மரங்கள் உள்ள பூமி கேரளா, அதிகமாக மழை பெய்யக்கூடிய பூமி கேரளா. கேரளாவினுடைய மண்ணில் ஸ்திரத்தன்மை இல்லை, தண்ணீர் இல்லை. தண்ணீர் ஒரு இடத்துல எப்படி இருக்கும்? அந்த இடத்துல மரம் இருந்தால்தான் அந்த பூமியில தண்ணி இருக்கும். தண்ணீர் இருக்கும் பொழுதுதான் அந்த பூமி ஸ்திரத்தன்மையோடு இருக்கும், அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை என்று சொன்னால், நீர் இல்லை என்றால் அந்த பூமி, அந்த மண்ணை காய்ந்து போகும். காய்ந்து போனால் அது சரிந்து போகிவிடும், நிலச்சரிவு ஏற்பட்டு போகிவிடும், அழிவு விழுந்து விடும். அப்படி என்று சொன்னால், பூமியில தண்ணீர் இருக்க வேண்டும். தண்ணீர் இருக்க வேண்டும் என்றால் மரம் இருக்க வேண்டும். மரம் இல்லை, மரத்தை வெட்டுகிறார்கள். ஆதலால் மரம் இல்லை என்கிற காரணத்தினால் நீர் இல்லாமல் போய்விடுகிறது. நீர் இல்லாத காரணத்தினால் பூமியிலே மண்ணிலே ஸ்திரத்தன்மை இல்லை, அது காய்ந்து போய்விடுகிறது, அது சரிந்து விடுகிறது. மரம்தான் பூமிக்கான அஸ்திவாரம். இன்னைக்கு மரத்தை மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? வெட்டுகிறார்கள். மரம்தான் பூமிக்கான உயிர், மனிதர்களுக்கான பாதுகாப்பு என்பதை உணர்ந்த அன்றைய காலத்தில் உள்ளவர்கள் மரங்களை நட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் விஞ்ஞான உலகம், அறிவியல் உலகம், டிஜிட்டல் உலகம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? மரங்கள் எல்லாம் வெட்டி 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 ஏற்றி ஏற்றி கொண்டு போகிறது எல்லாம் தொழிற்சாலைகளுக்கு. அன்றைக்கு இருந்தவர்கள் மரங்களை எல்லாம் நட்டி வச்சாங்க. அதனாலதான் இன்றைக்கு நம்ம மரத்தை பார்க்க முடியுது. இன்னைக்கு யாரு மரம் நடுறோம்? இன்னைக்கு மரம் நடுறவங்க யாராவது இருக்காங்களா? வெளிப்படையா சொல்லுவாங்க, மரத்தை நடுங்கன்னு சொல்லுவாங்க.
சில அமைப்புகள், சில இயக்கங்கள் இன்றைய தினத்துல நாங்க இத்தனை மரம் கன்று நடுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நட்டிட்டு போயிடுவாங்க. அது அப்படி காஞ்சு போயிடும். அது மரமாகிறது எப்படி? அதற்கு யாரை கவனிக்கிறார்கள்? ஆனால் அன்றைக்கு உள்ளவர்கள் ஒவ்வொருவர்களும் தானாகவே செய்தார்கள், மரத்தை நட்டினார்கள். இன்றைக்கு சொல்கிறார்கள் அல்லவா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். அது அன்னைக்கு அவங்களே சொல்லாமலே செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் செய்த பலன். நபிமார்களுடைய காலங்கள், அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலங்கள் நிறைய மரங்கள் நடப்பட்டது. சஹாபிகள்ல பெரும்பாலான சஹாபிகள் விவசாயிகள். அன்சாரிகள் மொத்த சஹாபிகளுமே விவசாயிகள், மரங்களைத்தான் நட்டி வைத்தார்கள். அன்சாரிகள் விவசாயிகள், விவசாயிகளாக இல்லாத சஹாபிகளுமே மரங்களை நட்டி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எல்லா சஹாபிகளும் வேலைக்கு செல்லும் பொழுது எனக்கு வேலை வேண்டாம், குடும்பம் வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் அல்லாஹ், எனக்கு வேண்டியதெல்லாம் ரசூல், எனக்கு வேண்டியதெல்லாம் தீன், எனக்கு வேண்டியதெல்லாம் ஹதீஸ். அதனால் எனக்கு எந்த வேலையும் இல்லை, என்னுடைய முழு நேர வேலையாக நான் ஹதீஸை படிக்கிறேன், நாயகத்தினுடைய ஹதீஸை தெரிந்து கொள்கிறேன், நாயகத்தின் தோழர்களிடமிருந்து நாயகத்தினுடைய ஹதீஸை தெரிந்து கொள்கிறேன் என்று அதிகமான ஹதீஸுகளை தெரிந்து கொண்டார்கள். தன் வாழ்வை முழுவதும் அதற்காக வேண்டி அர்ப்பணம் செய்தார்கள். அவர்கள்தான் அதிகமான ஹதீஸுகளை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள், அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு செடியை நட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியா போனவங்க கேட்கிறாங்க, என்ன அபூ ஹுரைரா இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்னா விவசாயிகளாக இருப்பவர்கள் தான் மரங்களை நடுவார்கள், செடிகளை பராமரிப்பார்கள், அந்த வேலைகளை ஈடுபடுவார்கள். ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பழக்கமே இல்லை. அது மாதிரி எல்லாம் போய் பார்த்ததே கூட இல்லை. எப்படி செய்யறாங்க என்பதை கூட செய்யவும் இல்லை, செய்யறதை பார்த்ததும் இல்லை. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவ கேட்டதுமே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நான் கேட்டிருக்கிறேன். யார் ஒரு செடியை நடுகிறாரோ, ஒரு மரத்தை நடுகிறாரோ, எந்த ஒரு முஸ்லிம் ஒரு செடியை நட்டினாலும் ஒரு மரத்தை நட்டினாலும் அதிலிருந்து எந்த மனிதர் பயன் பெற்றாலும் சாப்பிட்டாலும் அல்லது எந்த ஒரு பறவை சாப்பிட்டாலும் பயன் பெற்றாலும் தர்மத்தினுடைய நன்மை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆதலால் இதை நான் செய்கிறேன் என்றார்கள். நம்ம வேலைகள்லாம் என்ன தெரியுங்களா, படிக்கிறது கேட்கிறது அதோட முடிஞ்சிருச்சு. சஹாபிகளுடைய வேலை அதுவல்ல. படிப்பாங்க, கேட்பாங்க, தெரிந்து கொள்வாங்க, அதை செயல்படுத்துவாங்க. இந்த ஹதீஸ் இன்னைக்கு கேட்டுட்டோம்ல, ஒரு மரத்தை நட்டினால் தர்மத்தினுடைய நன்மை. தர்மத்தினுடைய நன்மை எப்படிங்க, இன்னைக்கு ₹1 கொடுக்குறோம்னா அந்த ₹1 நன்மையோட முடிஞ்சு போச்சு. அதே ₹1 ஒரு செடியை வாங்கி நடுகிறோம், ஒரு ₹10 ₹100 வாங்கி ஒரு செடியை நடுகிறோம். அந்த செடியை நட்டு அது தொடர்ந்து வருவதற்கான முயற்சியிலே நாம் கவனத்திலே இருக்கிறோம் என்றால் அந்த செடி மரமாகி அது எந்த காலம் வரை இருக்குமோ அதுவரை நமக்கு நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான நன்மை. நாம இறந்து போயிடுவோம், ஆனா அந்த மரம் நம்மளுடைய மௌத்துக்கு பிறகு பல வருஷங்கள் இருக்கும். அதிலிருந்து ஒரு நிழல் பெற்றாலும் கூட நமக்கு நன்மை வரும். இன்றைக்கு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மரத்தின் மூலமாகத்தான். மரம்தான் நம்மளுடைய நம் உடலிலிருந்து வெளியாகக்கூடிய துர்காற்றை சுவாசித்து விட்டு நமக்கு வேண்டிய நல்ல காற்றை தருகிறது. காற்று இல்லாம உணவில்லாம வாழலாம், வீடு இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், மற்ற காரியங்கள் உபகரணங்கள் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். காற்று இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. சில பகுதிகளில் தூய்மையான காற்று இல்லை. டெல்லி போன்ற இடங்கள், உலகத்தினுடைய பல பகுதிகள் இருக்கு, காற்று கிடையாது. ஆனால் அந்த மக்கள் படுகிற அவஸ்தையை போய் கேட்டால்தான் தெரியும். சில இடங்கள்ல ஆக்சிஜனோடு, அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட செயற்கையாக தயாரிக்கப்பட்ட காற்றோடு கையில கொண்டு போறாங்க. ஏன்னா அந்த காற்றுல அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காற்றை நமக்கு மரங்கள் தந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் அந்த மரங்களை நாம் கவனிப்பதில்லை, அதை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் செய்த மகத்தான ஒரு சேவை பாக்கியம் நமக்காக செய்து தந்தது, அவர்கள் மரங்களை எல்லாம் நட்டி விட்டு சென்றது. அந்த மரங்களை தொடர்ந்து பாதுகாக்கணும். ஒரு அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை, நம்மளால் முடிந்த அளவிற்கு நம்ம பகுதியில் உள்ள மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கணும். குறைந்தபட்சத்திற்கு நம்மளால் முடிஞ்ச மரங்களை நடணும். மரங்களை நடல என்று சொன்னால் இருக்கிற மரங்கள் வெட்டப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட்டால் நாம் பாதுகாக்கப்படுவோம், நம் குடும்பத்தார்கள் பாதுகாக்கப்படுவார்கள், நம் பகுதி பாதுகாக்கப்படும், இந்த பூமி பாதுகாக்கப்படும். உலகத்தினுடைய பல பகுதிகளில் இது மாதிரி நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் உலகத்துல பல பகுதியில பூமி தன்னுடைய ஸ்திரத்தன்மை இழந்து விட்டது, பூமி சூடேறி போய்விட்டது. அதற்கான ஆரோக்கிய நிலையில் பூமி இல்லை. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நோயோடு நடமாடி கொண்டிருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இல்லை. ஏன்? நாம வாழ்கிற இந்த பூமியே ஆரோக்கியமாக இல்லை. அப்ப பூமி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஆரோக்கியம் என்பது மரம்தான். அந்த மரத்தை கவனத்தில் கொண்டு அந்த மரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். மரம்ங்கிறது நமக்கு வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, பறவைகளுக்கும் வாழ்வாதாரம். ஏன்னா நிரம்ப பறவைகள் மரங்கள்ல தான் கூடு கட்டும். அதற்குண்டான வீடே அதுதான், அதனுடைய ஒதுங்கும் இடமே அதுதான். மரத்தையே காலி பண்ணிட்டா பறவைகள் எங்க தங்கும்? அப்போ பறவைகள் அழிகிறது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அழிவுக்கும் காரணம் இந்த மரத்தினுடைய அழிவுதான். மரத்தின் பக்கம் நெருங்காதீர். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று. மரத்தையா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான்? இல்ல, மரத்தில் உள்ள ஒரு கனி. அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும்? கனியின் பக்கம் நெருங்காதீர்கள். ஃபலா தக்ரபா ஹாதிஹில் ஃபாக்கிஹா, இந்த பழத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொல்லி இருக்கணும். ஆனா எல்லாம் அல்லாஹ் என்ன சொன்னா, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். கேரளாவில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தேர்தல்ல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சின்னம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு கட்சிக்கு மரத்தினுடைய சின்னம் கொடுத்தாங்க. எதிர்கட்சியில உள்ளவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொன்ன அந்த வசனத்தை எடுத்து சொல்லி இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அதனால் இந்த மரம் என்கிற அந்த சின்னத்திற்கு நீங்கள் ஓட்டு போடாதீர்கள், அந்த மரத்தின் பக்கமே நெருங்காதீர்கள் என்றார்கள். இன்னைக்கு நாம் அதைத்தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? மரம் சின்னத்திற்கு ஓட்டு போடக்கூடாது அப்படி நாம சொல்லல. மரத்தின் பக்கம் அழிவினுடைய எண்ணத்தில் நீங்கள் இருக்காதீர்கள். மரத்தை அழிக்க வேண்டும், மரத்தை வெட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். அப்படி நெருங்குவதனால்தான் மரம் காலியாகி விடுகிறது, மனித வாழ்வு நாசமாகி விடுகிறது, பூமி இல்லாமல் அழிந்து போய்விடுகிறது. மரத்தை கொண்டுதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பூமியை பாதுகாக்கிறார். ஆதலால் உங்களுடைய நாச கரங்களை மரங்களின் பக்கம் நீட்டாதீர்கள். மரங்கள் என்பது எப்படிப்பட்டது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், நஜ்மும் மரமும் சஜிதா செய்கிறது. ரஹ்மான் சூரா. நஜும் என்பதற்கு சில பேர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? நஜும் என்றால் நட்சத்திரம், அது வானில் மின்னுகிற நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் சஜிதா செய்கிறது, மரங்களும் சஜிதா செய்கிறது என்ற அந்த வசனத்திற்கு விளக்கம் தருபவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுவார்கள், வன் நஜ்மு, நஜ்ம் என்று சொன்னால் கொடிகள், செடிகள். கொடிகள் தான் அது நஜ்ம் என்கிற அந்த வார்த்தை பதம் எடுத்துக்கொள்ளும். ஆதலால் உலகத்தில் உள்ள செடிகள், கொடிகள், வஷஜர் மரங்கள் சஜிதா செய்கின்றன. மரங்கள் சஜிதா செய்வது நமக்கு தெரிகிறதா? நமக்கு தெரியாது. ஏனென்றால் அதை பார்க்கிற பார்வை நம்ம இடத்துல இல்லை, அதை பார்க்கிற ஆற்றல் நமக்கு இல்லை.
அதனால் மரங்கள் செய்கிற அந்த சஜிதா நமக்கு தெரிவதில்லை. மரங்கள் எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த நன்மைகளில் ஒன்று அது சஜிதா செய்கிறது. அந்த சஜிதா செய்வது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு நடச் சொன்னார்கள். சஹாபிகள் நட்டார்கள். அந்த மரத்தோடு சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ்கள்ல நம்மளால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல மிகுந்த கவலையோடு இருந்தார்கள். அவர்கள் போய் இஸ்லாத்தை சொல்லும் போது பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாயகத்தை விரட்டினார்கள். கவலை தோர்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க கவலையா இருக்கிறீர்களே? ஆமாம் ஜிப்ரீல், உங்கள் கவலையை நான் போக்குகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்கள் கவலையை நான் போக்குகிறேன் என்று சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற மரத்தை கூப்பிடுங்கன்னா, பக்கத்துல இருந்த மரத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று நபி கூப்பிட்டாங்க. மரம் வந்துடுச்சு. இப்பொழுது போக சொல்லுங்கன்னாங்க. அந்த மரம் போயிடுச்சு. அப்போ மரம் என்பது ஒரு நபி கூப்பிட்டால் வருகிறது, போக சொன்னால் போகிறது. அந்த மரத்திற்கு தெரிகிறது நபி என்பவர்கள் யார். சஜிதா செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சஜிதாவையும் மரம் தெரிந்திருக்கிறது. மரத்தை மரமாக நாம் பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே, இவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இந்த மக்கள் உங்களை விரட்டியடிக்கலாம், ஆனால் மரம் இருக்கிறது, அது நீங்கள் கூப்பிட்டால் வரும். உங்கள் சொல்லுக்கு அது கட்டுப்படும். இவர்கள் நபி என்று உங்களை ஏற்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த மரம் ஏற்கிறது. நபிக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல், சந்தோஷம் தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் வந்தார். பயணத்துல நபி அவங்க அந்த மனிதரை சந்தித்தார்கள். நீங்க எங்க போறீங்க, என்ன விசாரிச்சுட்டு, உங்களுக்கு ஒரு நல்லது நான் செய்யறேன், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுன்னா, நான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன மாதிரி வேறு யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். இதை யார் ஏற்றுக்கொள்வான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல இருந்த மரத்துல சொன்னாங்க, இந்த மரம் ஏற்றுக்கொள்ளுனாங்க. அவங்க சொன்ன உடனேயே அந்த மரம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற அந்த ஷஹாதத்து கலிமாவை 3 முறை அந்த மரம் சொன்னது. இதை கேட்டதும் அவர் இஸ்லாத்தை தழுவிவிட்டார். மரங்கள் செய்தி நிரம்ப இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்ற அந்த மரம் தெரிந்திருக்கிறது, அல்லாஹ்வை தெரிந்திருக்கிறது, சஜிதாவை தெரிந்திருக்கிறது. நபி அவர்கள் கூப்பிட்டால் அந்த மரம் வருகிறது. ஒருவர் இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவுங்கள் என்று சொல்லும் பொழுது, இல்ல அந்த மரத்தை கூப்பிட்டு வந்தா நான் முஸ்லீம் ஆகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை கூப்பிட்டாங்க, மரம் வந்தது. திரும்ப அந்த மரத்தை போக சொன்னார்கள், போனது. இதை அவர் கண்ணால் கண்டார். ஒரு மரம் வர்றதுன்னா எப்படி வரும்? அது அப்படியே அந்த இடத்துல இருந்து பெயர்த்து கொண்டு வர வேண்டும். அப்படித்தான் வந்தது. அந்த மரம் அப்படியே அசைகிறது. ஹதீஸ்ல எப்படி வருகிறது? வலது பக்கம் இடது பக்கம் முன்னால் பின்னால் நாலா பக்கமும் அசைந்து அசைந்து அந்த மரம் வந்தது. இதை கேட்பவர்களுக்கான சிந்தனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அதை நேரில் பார்த்து அந்த மனிதருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அவர் இஸ்லாத்தை ஏற்றதோடு மட்டுமல்ல, அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து எப்படி வருகிறது? அவர் நபியிடத்திலே கேட்கிறார், நபியே, நான் உங்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்கிறார். என காட்சியை பார்த்து விட்டார். இவர் சாதாரண மனிதர் அல்ல, சஜிதா செய்யப்பட வேண்டிய மனிதர். ஏன்னா மரமே வருதுன்னா அப்படின்னு அவர் உணர்ந்த காரணத்தினால் அவர் அவரிடத்திலே கேட்கிறார், நபி இடத்திலே கேட்கிறார், நபியை உங்களுக்கு நான் சஜிதா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க இதை பார்த்துட்டு எனக்கு சஜிதா செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனால் சஜிதா செய்வதாக இருந்தால், நான் சஜிதா செய்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தால், ஒரு பெண் ஒரு மனைவி தன் கணவனுக்கு சஜிதா செய்யும்படி நான் சொல்லியிருப்பேன். சஜிதா யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது. உலகத்தில் எந்த மனிதருக்கும் சஜிதா செய்வது என்பது கூடாது. சஜிதா என்பது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும்.
செய்யக்கூடாது என்று சொன்னவுடன் அடுத்து அந்த மனிதர் கேட்கிறார், அப்படி என்றால் உங்களுடைய கரத்தையும் பாதங்களை, உங்களுடைய கரத்தையும் உங்களுடைய கால்களையும் முத்தமிடுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர் காலையும் கரத்தையும் முத்தமிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பது அந்த மரங்களுக்கு தெரிகிறது. அல்லாஹ் தான் மரங்களை படைத்தான், மனிதர்களை படைத்தான், உலகத்தை படைத்தான் என்பது அந்த மரங்களுக்கு தெரிகிறது. அல்லாஹுக்கு சஜிதா செய்யக்கூடிய அந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் அல்லாஹுவின் ரசூல் அழைத்தால் அழைப்பிற்கு வருகிறது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வெட்ட வெளியில நபி அவர்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை. மறைவுக்கு எதுவுமே இல்லை, திறந்த வெளியாக இருக்கிறது, வெகு தூரத்தில் மரம் இருக்கிறது. அந்த மரத்தை நபி அவர்கள் அழைத்தார்கள். அந்த மரம் வந்து நபிக்கு மறைவாக இருந்தது. நபி அவர்கள் சிறுநீர் கழித்தார்கள். கழித்து முடித்ததற்கு பிறகு அந்த மரம் அங்கிருந்து அப்படியே தன்னுடைய இடத்திற்கு போய்விட்டது. அப்ப மரங்கள், மனிதர்கள் செய்யாததையெல்லாம் மரங்கள் செய்கிறது. மனிதர்கள் எவ்வளவு செஞ்சிட முடியும்? அதையெல்லாம் தாண்டி மரங்கள் செய்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மரங்களை நீங்கள் நடுங்கள். சஹாபிகள் மரங்களை நட்டார்கள். நமக்கும் அந்த உத்தரவு இருக்கிறது. நாம் மரத்தை நடுகிறோமா? இல்லை. மரங்களை நடச் சொல்லி நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த சொல் எந்த அளவிற்கு தெரியுமா? இதா காமத்தில் கியாமத்து, கியாமத் நாள் வந்து விட்டால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா காமத்தில் கியாமத்து, கியாமத் நாள் வந்து விட்டது. உங்கள் ஒருவருடைய கரத்திலே ஃபசீலத்துன், ஒரு செடி இருக்கிறது. அந்த செடியை அதை அவர் நட்டி விடட்டும். எப்பொழுது? அவர் கையில செடி வச்சிருக்கிறாரு, ஆனால் அந்த நேரத்தில் கியாமத் நாள் வந்து விட்டது, உலகம் அழிய போகிறது. சில நொடிகளில், சில வினாடிகளில் மொத்த உலகம் அழிந்து போகும் என்று அவருக்கு தெரிகிறது. ஆனால் அவர் கருத்தில் இருக்கக்கூடிய அந்த செடியை அவர் வீசிவிட்டு மரமாக கூடாது. உலகமே அழிய போகிறது, இந்த செடி எதற்கு? இந்த செடியை நட்டு என்ன ஆக போகிறது நினைக்க கூடாது. ஒரு முதியவர் ஒரு செடி ஒன்று நட்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்க போன மன்னர் நௌஷர்வான் என்று நினைக்கிறேன், அவர் கேட்கிறார், என்ன வயோதிகரே, உங்களுக்கு வயசாகி போச்சு, இந்த நேரத்துல போய் ஒரு செடியை நடுறீங்களே, நட்டி என்ன ஆக போகுதுன்னு கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் நினைப்பது போன்று நினைத்தால் முன்னோர்கள், நீங்கள் நினைப்பது போன்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருந்தால் இன்றைக்கு நான் மரத்தையே பார்த்திருக்க முடியாது, நாம் உலகத்துல வாழ்ந்திருக்கவே முடியாது என்று அவர் சொன்னார். சொன்னதும், ஆமாம், நம்ம முன்னோர்கள் நம்மள நாடி நடப்போய் தானே நமக்கு இன்றைக்கு மரம் இருக்கிறது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து விட்டு பக்கத்துல இருந்தவர்கிட்ட சொன்னாரா, இவருக்கு ஒரு 100 தங்க காசு கொடுங்க, பொன் காசு கொடுங்க. அதை வாங்கிட்டார். வாங்கிட்டு அந்த முதியவர் இரண்டாவது சொன்னாரா, மன்னரே, இந்த செடியை நட்டி என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்களே, வயசான காலத்துல மரணமாக போகிற இந்த நேரத்துல போய் ஒரு செடியை நடுறதுனால என்ன ஆக போகிறதுன்னு கேட்டீங்களே, பாத்தீங்களா, எனக்கு 100 தங்க காசு கிடைச்சிருச்சுன்னு சொன்னார். அவர்கிட்டயே தங்க காசை வாங்கிட்டு அவர்கிட்டயே காட்டினார். பரவாயில்லையே, இந்த வயோதிகர் ரொம்ப விஷயமான ஆளாளர் இருக்காரு, விவரம் தெரிஞ்ச ஆளாளர் இருக்காரு, இன்னொரு 100 தங்க காசு கொடுங்கன்னாரு. அதை வாங்கிட்டு சொன்னாரு, மன்னரே பாத்தீங்களா, எல்லோரும் நட்ட செடிக்கு அவருக்கான பலன் கிடைக்கும், அதற்கான பலன் கிடைக்கும். நான் நட்டிய செடிக்கு பல வருஷங்களுக்கு பிறகு பலன் இல்லை, உடனே பாருங்க 200 தங்க காசு கிடைச்சிருச்சுன்னாரு. உடனே மன்னர் சொன்னாரு, சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, இவரை சொல்லி சொல்லி நம்மள்ட்ட இருக்கிற 100 தங்க காசையா எதையாவது சொல்லி வாங்கிடுவாரு, இடத்த காலி பண்ணுவோம் வாங்கன்ட்டார். அப்ப ஒரு மரத்தை நட்டால் பல வருஷங்களுக்கு பிறகு அது பலன் கொடுக்கும். நம்ம இன்னைக்கு நட்டு என்ன ஆக போகிறது, இதுதான் நம்முடைய சிந்தனை. நம்மளுடைய ஃபாஸ்ட் உலகம், உடனே கை மேல காசு வரணும், அதுதான் நம்மளுடையது. அடுத்த ஆதாயம் வரணும். என்னைக்கோ பலன் பெறுகிற மரத்தை இன்னைக்கு நட்டி நமக்கு என்ன ஆக போகிறது என்று நாம் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தே வந்து விட்டால், மொத்த உலகமும் அழிய போகிறது என்கிற ஒரு நிலை வந்து விட்டாலும் கூட
செடியை நடணும். செடியை நடுறதுனால என்னங்க உலகம்தான் அழிய போகிறது, என்ன நன்மை என்று நாம் கேட்கலாம். அந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், உலகமே அழிஞ்சாலும் நீ நட்டிய செடிக்கான நன்மை நாள மறுமை நல்ல உண்டு. செய்கிற ஒரு நன்மை செய்யணும். அந்த ஒரு நன்மையை நாடி நீ செய்தால் அது உனக்கான நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்றிருக்கும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், நபியே உங்கள் சமுதாயத்தை மக்களை சொர்க்கத்துல மரம் நட சொல்லுங்க. உலகத்துக்கு தான் மரம், சொர்க்கத்துக்கு ஏன் மரம்? சொர்க்கமே மரம் தான், ஃபுல்லா மரம் நிலைஞ்சிருக்கும். அங்க போய் நம்ம என்ன மரத்தை நடுறது? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தை நட சொன்னார்களே, அந்த செடியை நட சொன்னார்களே, அந்த சுவனத்தினுடைய செடி எது? சுவனத்தினுடைய மரம் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள்ல சொல்லி இருக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இதுதான் சுவனத்தினுடைய செடி, இதுதான் சுவனத்தினுடைய மரம். ஒருவர் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார் என்றால் அவருக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுகிறது. ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார் என்றால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் செடி நடப்படுகிறது. ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார், என்னென்ன திக்ர்களை தஸ்பீஹ்களை செய்கிறாரோ அந்த ஒவ்வொன்றுக்கும் அவருக்கு சொர்க்கத்திலே செடி நடப்படுகிறது. அது மரமாகி நிற்கும். நாளை மறுமையிலே அந்த தோட்டத்தில் அவர் நிறைந்திருப்பார். உலகத்தில செடியை நம்மளால நட முடியல, மரத்தை நட முடியல என்று சொன்னால் ஆகிரத்திற்கான செடியையா நம்மளால நட முடியுமா முடியாதா? சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியுமா முடியாதா? அதனால் தான் நீங்கள் குறைந்தபட்சம் 5 நேர தொழுகைக்கு பிறகாவது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லிட்டு போங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அதை சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு சொர்க்கத்துல அங்க செடிகள் நடப்படும் என்று. ஆனால் இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? ஃபாஸ்ட் உலகத்துல தொழுது சலாம் கொடுத்த உடனே வெளியே வந்துடுறோம். சுப்ஹானல்லாஹ் சொன்னா ஒரு சுப்ஹானல்லாஹ்க்கு ஒரு மரம். நம்ம இங்க சொல்றதுக்கு அங்க நடப்படுகிறது. 33 சுப்ஹானல்லாஹ்க்கு 33 மரம், மொத்தம் 99 மரம் நடப்பட்டுரும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். ஒரு 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன ஆகும்? அப்ப 99 10 109 மரம் ஒரு நேரத்துல நடப்படுகிறது. ஒரு நாளைக்கு 5 தடவை இது மாதிரி செஞ்சோம்னா அவ எந்த ஒரு சிரமமே இல்லாமல் சொர்க்கத்துல மரம் நட வேண்டும் என்று சொன்னால் நாம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்கிற அந்த திக்ர்களை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தினுடைய மரங்களை பாதுகாப்பானாக, உலகத்தில் உள்ள ஊர்களை பாதுகாப்பானாக, உலகத்தில் உள்ள மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஒட்டுமொத்த பூமியை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்து மரங்களாகிய சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற போன்ற திக்ர்களை அதிகமாக ஓடக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.